வந்து நான் பெரம்பூரில் வந்து எம்பி ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. இது அன்னை ஸ்வீட்ஸுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லொக்கேஷன் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இல்லைன்னா ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் லேண்ட்மார்க்காக நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஜேஎன் மோட்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோ க்ரீன் சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அந்த ஷோரூம்ஸ் தான் வந்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வண்டியோட ஃபுல் வாக் அரவுண்ட் வீடியோ வந்து நம்ம பார்த்துடலாம். வண்டி பார்க்குறதுக்கே செம்ம லுக்காக இருக்குது. நல்ல அக்ரெசிவான லுக் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பிளாக் கலரில் ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்குதுன்னு சொல்ல முடியும். இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரானிக் வெஹிக்கிளில் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபீச்சரும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இருக்கும்னு நினைக்கிறோம்னா அது கிடையாதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சூப்பராக ஃபினிஷிங் கூட நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். சீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. யங்ஸ்டர் வந்து இந்த வண்டியை வந்து கண்டிப்பாக வாங்கலான்னு நான் சொல்ல முடியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸில் இருக்க மாதிரியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு பிராண்ட் நேமும் அதே போல் மாடல் நேமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜேஎம்டி கிளாசிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் மேனுஃபேக்சரிங்ஸ் தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். பாம்பேயில் இருக்குது இதோட மேனுஃபேக்சரிங்ஸ். பேக் சைடில் பார்க்குறீங்க, இதுவும் லுக் வைஸ் பார்க்கும்போது நல்லா ஷார்ப் லுக்காக சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். வண்டி இப்போ ரன்னிங்கில் இருக்குது. உங்களுக்கு வீல் பார்த்தா ரன் ஆகிற மாதிரி தெரியும். ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஒரு நாய்ஸ் இல்லை, ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். 2 பேர் தாராளமாக இந்த வெஹிக்கிளில் வந்து உட்காந்து ஓட்டிகிட்டு போகிற மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது சீட்டு. ஸ்டோரேஜ் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு தண்ணி கேனோ கேஸ் கூட உங்களுக்கு சைடில் கூட நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, அதுதான் முக்கியமாக நம்ம சொல்ல முடியும். இந்த விலைக்கு நம்மளுக்கு வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்லாம் டிஸ்க் பிரேக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்காது. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த கன்சோல் பாருங்கள், ரொம்ப 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 அட்ராக்டிவாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். அதுவும் இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆன் ஆகிறதே தெரில. ஆன் ஆகி வண்டி ரன்னிங்கில் இருக்க மாதிரி இப்போ 20 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் வந்து போகிற மாதிரி காட்டுது. இந்த ஷோரூம் வந்து பெரம்பூரில் இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொட்டேஷன் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஜேஎன் மோட்டார்ஸ் உங்களுக்கு வந்து அன்னை ஸ்வீட்ஸ்க்கு ஆப்போசிட் சைட்லேயே இருக்குது. நியர் டு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் உங்களுக்கு வருது. ரேவதின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்து சந்தில் மெயின் ரோடு தான். இதுவும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸில் வந்து ரிமோட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. லாக் இருக்குது, அன்லாக் இருக்குது, அதுக்கப்புறம் அலாரம் இருக்குது, அதுக்கப்புறம் வண்டி வந்து ரிமோட்லேயே ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்ல முடியும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னே ரொம்ப சூப்பராகவே அட்ராக்டிவாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். அதே போல் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நைட் டைம்லலாம் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆக தேவையே இல்லை. சூப்பராக பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் பல்ப் தான், ஆனால் இருந்தாலுமே நல்லா சூப்பர் பிரைட்னஸ் உங்களுக்கு கிடைக்குது. ரோடு விசிபிலிட்டிக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மறுபடியும் கன்சோல் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு இதில் அடங்கிடுது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு மொத்தம் 4 கியர்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்விட்ச் இருக்குது. அதிலே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து பார்க்கிங் மோடு, டிரைவிங் மோடு, ரிவேர்ஸ் மோடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 3 மோடு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சுவிட்சஸ்லாம் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கொட்டேஷன் வாங்கி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம். ஹாய், ஐ ஆம் ஃப்ரம் ஜேஎன் மோட்டார்ஸ் பெரம்பூர், சென்னை. நாங்கள் 2 வீலரில் பேட்ரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் சேல்ஸ் பண்ணுறோம். அதில் 3 வேரியேஷன் இருக்குது. அதில் இந்த ஜேஎம்டி கிளாசிக் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பேட்ரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் அண்ட் பார்த்திங்கன்னா லைட் வெயிட் வெஹிக்கிள், ரொம்ப லைட்டாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரிவர்ஸ் கியர் இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா
இது வந்து ரிமோட் சிஸ்டம் மொத்தம் கீயும் இருக்குது ரிமோட்டும் இருக்குது. அண்டு தெஃப்ட்டு உங்களுக்கு வண்டி திருட முடியாது, ஏன்னா அது லாக் ஆகிடும். வீலும் ஜாம் பண்ணலாம், அலார்ம் சிஸ்டம் இருக்குது, அண்ட் ரிமோட்லேருந்து ஆன் ஆஃப் சிஸ்டம் இருக்குது, கீயும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நார்மல் 5 amps ப்ளக்கில் கூட நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அண்ட் சிங்கிள் சார்ஜிங் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 யூனிட் உங்களுக்கு மேக்ஸிமம் சார்ஜஸ் ஆகும். அண்ட் 70 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் சார்ஜிங்கில் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இதில் லைசன்ஸ் தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. அதனால 15 ஏஜ் பசங்களுக்கு கூட தெரிஞ்சால் கூட அவங்களோட அது வந்து கவர்மெண்ட் வந்து ஹை ஸ்பீட் சைக்கிள்னு சொல்லிட்டு பண்ணிட்டனால பசங்களுக்கு வந்து கூட ஈஸியாக ஓட்டலாம். அதில் இது வந்து ஒரு ARAI சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து க்ரீன் பிளேட் கிடச்சிடும். அதனால யாரும் உங்களுக்கு ட்ரபிள் பண்ண மாட்டாங்க போலீஸ்காரங்கள. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்யூச்சர் வெஹிக்கல், என்வாயர்மெண்ட் ஃப்ரீ, பொல்யூஷன் டோட்டல் க்ளீனர், எதுவுமே டோட்டலி எக்கோ ஃப்ரெண்ட்லி வெஹிக்கல் அண்ட் காஸ்ட் எஃபெக்ட். உங்களுக்கு வந்து பெட்ரோலில் டெய்லி நீங்கள் வந்து எப்படியோ ஒரு 100 ரூபா செலவு பண்ணுற ஆளுக்கு வந்து இதெல்லாம் 10 ரூபா கூட செலவாகும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே, இது டோட்டல் டிஸ்பிளே பற்றி உங்களுக்கு காமிப்பாங்க. ப்ளீஸோட டிஸ்பிளே இதில் வந்து உங்களுக்கு வந்து மீட்டர் காமிக்கும், பேட்ரி சார்ஜிங் காமிக்கும். உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் பெட்ரோல் வெஹிக்கலில் எப்படி நம்ம மீட்டர் இருக்குது அதே மாதிரி இதில் வந்து சார்ஜிங் சிஸ்டம் இருக்குது. ரெட் வந்தோன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வ் வர மாதிரி ஸ்பீட் சார்ஜிங் திருப்பி நமக்கு வந்து சார்ஜிங் பண்ணணும். இது பேட்ரி ஃபுல் ஆகுனா ஃபுல். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் இருக்குது PDR. இது Pனா பார்க்கிங், வண்டி ஆன்லைன் இருந்தால் கூட மூவ் ஆகாது. Dனா டிரைவிங், இங்கே D இது டிரைவ் பண்ணலாம். வண்டி நார்மலாக ஸ்டார்ட் இருக்குது அண்ட் ஜஸ்ட் டிரைவ் பண்ணி போகலாம். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கியர் கூட இருக்குங்க. இதில் நம்ம ஒரு ஏதோ சின்ன தெருவில் போயிட்டோம், திருப்பி ரிவர்ஸ் வரணுன்னா வர முடியல, டர்ன் பண்ணிட்டு தான் வரணும்னு முடியலன்னா நீங்கள் ஜஸ்ட் இது ரிவர்ஸ் போட்டுட்டு ஒரு 5 to 10 ஸ்பீடில் ரிவர்ஸ் வரலாம். இது மாதிரி ஒரு சிஸ்டம் வேறு எந்த வெஹிக்கிளில் இப்போதைக்கு இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரிமோட். இந்த ரிமோட்டில் வந்து லாக் இருக்குது, ஆன் பண்ணலாம். ஜஸ்ட்டு பாருங்கள், இது ஆஃப் ஆயிடுச்சு. திஸ் இஸ் ஆன். இது அலார்ம் சிஸ்டம். நம்ம வெளியே வந்தால் வண்டி கண்டுபிடிக்கலன்னா இதை ஆன் பண்ணனா சத்தம் வரும், நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது லாக்கிங் சிஸ்டம். இதில் வந்து யாரும் வண்டி மூவ் பண்ணிவிட்டு தெரியாமல் மூவ் பண்ணி எடுத்துன்னு போகிறாங்கன்னா 2 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் வண்டியோட வீல் ஜாம் ஆகிடும், யாரும் எடுத்துன்னு போக முடியாது. திஸ் இஸ் இதோட இது பார்த்திங்கன்னா இதோட டிஜிட்டல் சார்ஜிங் சிஸ்டம். இதை நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணணுன்னா ஜஸ்ட் இங்கே சீட்டுக்கு கீழே இது சார்ஜ் ஜஸ்ட் இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க நார்மல் சார்ஜிங் சிஸ்டமில் இங்கே ப்ளக் போட்டுடலாம். அது பார்த்தீங்களா ஜஸ்ட் இது வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே. இதில் வந்து இது மாதிரி ரெட் லைட் இருக்கும் சார்ஜ் ஆகும்போது, அண்ட் ஃபுல் 3 மணி நேரத்தில் ஃபுல் ஆகிடும். ஃபுல் ஆகும்போது இங்கே வந்து க்ரீன் லைட் உங்களுக்கு எரியும். அந்த க்ரீன் லைட் ஆகுதுன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடும், நீங்கள் ப்ளக் ஆஃப் பண்ணிடலாம். திஸ் இஸ் த சார்ஜிங் சிஸ்டம், சிம்பிளாக இருக்குது. அடுத்தது வீடு வந்து கீழே இருந்தால் இது மாதிரி சார்ஜ் பண்ணலாம். வீடு மேலே இருக்கும், என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இங்கே சீட்டு கீழே பேட்டரி இருக்கும், சீட் ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே எடுத்துன்னு போய் சார்ஜ் பண்ணலாம். சேம் சிஸ்டம், வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கு. ஈஸி வே. தேங்க்யூ.